வணக்கம். இந்தியா முழுவதும் கிரீன் ரேஷன் கார்டு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மத்திய, மாநில அரசுகள் நெறைய சலுகைகளும், உரிமை தொகைகள் மற்றும் இலவசங்கள் பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. ஸோ இது யார்கிட்டலாம் இருக்கு? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். இந்தியாவில் உள்ள வறுமைக் கோட்டு கீழ் உள்ள மக்களுக்காக 2020ஆம் ஆண்டே கிரீன் ரேஷன் கார்டு அப்படின்னு ஒரு தனி திட்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போவும் அமல்ல தான் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா மாநிலங்கள்லயுமே இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் 5 கிலோ உணவு தானியங்கள் விலை ரூ. 1 பார்த்தீங்கன்னா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்திலயுமே இந்த கிரீன் ரேஷன் கார்டு நெறையா பேருக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா, பச்சை ரேஷன் அட்டை அப்படிங்கிற பெயர்ல குடுக்கல. வேற விதமான குறியீடு குடுத்து, இது வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்காக குடுத்துருக்காங்க. சரி இவங்களுக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிரீன் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு பெரும்பாலான மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுடைய இலவசங்கள் மற்றும் நலத்திட்டங்கள், மானிய விலையில பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எல்லா விதமான ஸ்கீம்க்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் தகுதி உடையவர்கள் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டவங்க மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, இலவசமா அரிசி வந்து குடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருவருக்கு 5 கிலோ அரிசியும், அதற்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம சர்க்கரை, கோதுமை, பருப்பு, எண்ணெய் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மானிய விலையிலே பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. மற்றும் பெண்களுக்கான உரிமை தொகை மற்றும் பிற சலுகைகள் பார்த்தீங்கன்னா, இது மூலியமா நீங்க வந்து பெற்றுக்கலாம். அடுத்து தமிழக அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா, ஸோ இந்த வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த வகையான ரேஷன் அட்டை இதுவரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புலாம் வாங்கியிருக்கீங்களோ, ஸோ அவங்க எல்லாமே கிரீன் ரேஷன் அட்டை தான். இன்னும் புரியிற மாரி சொல்லணும்னா, பிஹெச்ஹெச் அப்படின்னு குறியீடு இருக்கும். ஸோ இவங்க வந்து பிரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முன்னுரிமை குடும்ப அட்டை. ஸோ இவங்களுக்கு வந்து எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். எல்லா சலுகைகளுமே கிடைக்கும். இன்னொன்னு பிஹெச்ஹெச், ஏஏஒய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, மிகவும் ஏழ்மைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களுக்கு 35 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. எல்லா சலுகைகளும் இவங்களுக்கும் உண்டு. ஸோ அதுக்கடுத்து என்பிஹெச்ஹெச்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து முன்னுரிமை அற்ற ரேஷன் அட்டை. ஆனா அரிசி அட்டைதாரர்கள்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான சலுகைகள் இவங்களுக்கும் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்மியா தான் கிடைக்கும். சரி இதுவரைக்கும் நாங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணல. புதிதாக நாங்க திருமணம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த வகையான எல்லா ஸ்கீமுக்கும் எலிஜிபிள் ஆகுற மாரி எப்படி அப்ளை பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான ஆவணம் வந்து ஆதார் அட்டை வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லாத்தினுடைய ஆதார் அட்டையும் தேவைப்படும். அப்புறம் ஃபோட்டோ தேவைப்படும். அப்புறம் அட்ரஸ் ஐடென்டிஃபைக்காக உங்களுடைய வீட்டு ரசீது, இல்லன்னா உங்களுடைய மின் கட்டண ரசீது இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இத வந்து நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அது டிஎன்பிடிஎஸ் இணையதளம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா, www.tnpds.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள நீங்க போயிட்டு, புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அப்ளை நியூ ஸ்மார்ட் கார்ட் அப்படின்னு அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யாராவது நியூ மெம்பர சேர்க்கணும் அப்படின்னாலும் சரி, அதில சேர்த்துக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள நீக்கணும்னாலும் நீக்கிக்கலாம். ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா, அட்டை வகைய வந்து நீங்க தேர்வு செய்ற மாரி இருக்கணும். ஸோ அதில வந்து நீங்க அரிசி ரேஷன் அட்டைய வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் குடுத்து சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிள் கிரையாரிட்டி இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு, உங்களுக்கான ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா, 15 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா வந்துரும். இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.